திமுக அரசின் ஊழல்களுக்கு ஆதாரம் உள்ளதால் விசாரணை நடத்த ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு உள்ளிட்டோர் தொடர்புடையதாக கூறப்படும் ஊழல் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என EPS ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் RN ரவியை சந்தித்து EPS பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2021ஆம் ஆண்டு முதல் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்த பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை குழு அமைக்க கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் அவரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் கடன் சுமை பல மடங்கு அதிகரித்ததாகவும் EPS குறிப்பிட்டார். திமுகவிற்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதால் பொங்கல் தொகுப்பில் 3000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள். தோல்வி பயம் வந்துட்டது. அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன்.